ஹாய், இன்றைக்கி விருதி டிசைனர் புட்டிக்கில் என்ன பார்க்க போகிறேன். ஒரே கஸ்டமருக்கு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த பர்பிள் ப்ளவுஸில் சிம்பிளாக ஆரி ஒர்க்கு ஆனால் எலிகண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பேக்கில் நெட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நெட்டு இல்லாமல் அதே ஒர்க் பண்ணியிருக்கோம். தென் கையில் வந்து சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்கில் நெட்டு வச்சுட்டு நெட்டுக்கு டபுள் லேயர்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த கஸ்டமருக்கு ப்ளவுஸில் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணாலும் ஒரு கரெக்ஷன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி லாஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சாரீ வந்து ஓல்டு சாரீ. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் புதுசாக ஒரு சாரீ ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸ் மெட்டீரியல், அந்த ப்ளவுஸ்க்கு சில்க் மெட்டீரியல் நம்மளே எடுத்து இதில் மிஷின் ஒர்க் பண்ணியிருக்கோம். மிஷின் ஒர்க்கு நார்மலாக பண்ணாமல் சாரியில் இருக்க மோட்டிஃபை செலக்ட் பண்ணி அந்த மோட்டிஃபை அப்படியே ஸ்லீவுக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம். நெக்குக்கு அந்த டிசைனையே சின்ன கொடி டிசைன் மாதிரி போட்டு நெக்குக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம். மிஷின் எம்ப்ராய்டரி நார்மலாக நம்ம ஃபோட்டோ மாடல் அப்படியே பார்த்து பண்ணுறது கிடையாது. உங்கள் சாரியில் என்ன மாதிரி டிசைன் இருக்கோ அந்த டிசைன் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி கொடுப்போம். தேர்ட் ப்ளவுஸு, இது ஒரு சிம்பிளான ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி தான். ப்ளவுஸ்க்கு பார்டர் கிடையாது, சிம்பிளான சாரீ, சிம்பிள் ப்ளவுஸு. ஸோ இதுக்கு வந்து சாரியில் இருக்க மோட்டிஃபை அப்படியே கண்டினியூவாக நெக்குக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் பார்டர் இல்லாததுனால சாரியிலேருந்து சின்ன பீஸ் கட் பண்ணி நம்ம ப்ளவுஸோட எண்டுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே சிம்பிளாக மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணணுமா? அப்போ விருதி டிசைனர் புட்டிக்கு வாங்க. இவங்களுக்கு எங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது என்னென்னா ஹார்மோனில் ஒரு ப்ராப்ளம் தான். ஹார்மோன்லேருந்து கை வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், பாடிக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் இருக்காது. ஸோ அதை கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது.